நல்ல ஒரு ராணி பிங்க் கலர் பாண்ட் இருக்கும். என்னதான் ஃபுல் செட் வந்து நமக்கு நேவி ப்ளூல இருந்தாலும் சிம்பிளா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம வியர் பண்ணும்போது என்னவோ இந்த கலர் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வியர் பண்ணும்போது செம்மையா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து 3 பீஸ் குர்த்தி செட்டோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் ஃபெஸ்டிவ் சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு. அந்த வகையில் தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராணி பிங்க் கலர் பாந்தினி பிரிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராணி பிங்க் கலர் பாந்தினி பிரிண்டில் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இருக்க ஒரு கலெக்ஷன்ஸ் தான் வந்து சொல்லியிருந்தாலும், பட் நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் யூஸ் மட்டும் கிடையாது, ஈவன் நம்ம வந்து செமி பார்ட்டி வேர் மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் கூட வந்து போட்டுட்டு போகலாம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு நெக்ஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்லேருந்து பிக் பில்லியன் டேஸ்லாம் வந்து வரப்போகுது. ஸோ நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி டைம் வரும்போது நம்ம ஆர்டர் பண்ணோம்னா இன்னும் ஒவ்வொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரைஸ் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 500 இருந்துச்சுன்னா அப்போ ஒரு 450 அந்த மாதிரி ரேஞ்சஸில் கூட இருக்கும். ஸோ பிக் பில்லியன் டே பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இருக்க ப்ரைஸும் செக் பண்ணி பாருங்கள், அன்றைக்குமே செக் பண்ணி பாருங்கள். நிஜமாவே ஆஃபர்ஸ் வந்து இருக்கா இல்லைன்னு நம்ம அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாந்தினி பிரிண்டில் நெக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேட்ச் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க கோல்டன் கலரில். இது நல்ல ஒரு ஃபுல் பஞ்சு மிட்டாய் கலர், ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாந்தினியில் வந்து ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருக்கறனால நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக வந்து இருக்கும். ஸோ கிட்ட பார்க்கும்போது நமக்கு இதோட பிரிண்ட்ஸ் வந்து அழகாக இருக்கும். பட் ஸ்டில் நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது அதுவும் அந்த லைட்டிங்ஸ்லாம் வெளியில் அந்த நேச்சுரல் லைட்டோட பார்க்கும்போது இன்னுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ஹான்சிங்காக இருக்கும் இந்த கலரை பொறுத்த வரைக்கும். நம்மமே கொஞ்சம் பளிச்சுன்னு பிரைட்டாலாம் தெரியும். ஸ்லீவ் வந்து நமக்கு 3/4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லீவ்லேயுமே நமக்கு எங்கேயுமே வந்து பேட்ச் ஒர்க்லாம் கிடையாது, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான், இந்த இடத்துல போர்ஷனில் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நெக் வந்து நல்ல ஒரு க்ளோஸ்டு நெக் வந்திருக்கும். இதோட துப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து நெட்டுன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு ஷிஃபான்லேயே நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரியான ஒரு டைப். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே வந்து சமோசா லேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே லைட் வெயிட்டட். இது நம்ம வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை யூஸ் பண்ணாமல் கூட இருந்துக்கலாம், அதெல்லாம் நம்மளோட ஆப்ஷன் தான். பட் நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல, கொஞ்சம் காற்று வாக்காக இருக்கணும்ல, அது வந்து நம்ம தாராளமாக இது வந்து வியர் பண்ணிக்கலாம். ஏன்னா இருக்கதே தெரியாது, ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது. இதில் ஆக்சுவலாக எனக்கு வந்து பிடிச்சதே வந்து என்னன்னு சொல்லணும்னா, வியர் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல் தான், அது மட்டும் கிடையாது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனிங்லாம் எதுவுமே இருக்காது. பட் ஸ்டில் நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்காது. உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் வந்து அதுவே ஆர்டர் பண்ணலாம். என்னோடது வந்து எல் தான், நான் எல் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபிட்டிங் வைஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. இதோட பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெயிட் கட் மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான். நல்லா எலாஸ்டிகேட்டட். எங்கேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்குமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பிளெயினாக தான் இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் 5 வந்து கண்டிப்பாக இந்த மெட்டீரியலுக்காக இருக்கட்டும், இந்த பேட்டர்னுக்காக இருக்கட்டும், கண்டிப்பாக 4.5 வந்து கொடுத்தலாம். சூப்பராகவே இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்க்குறதுலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வியர் பண்ணும்போது செம்மையாக இருந்துச்சுலன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அது என்ன கலர்னால் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மில்ட்ரி க்ரீன், ஒரு ஆலிவ் க்ரீன், இந்த மாதிரி தான். இது ஏமா உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, இது நார்மல் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதில் பார்த்தீங்களா இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் அழகாக குட்டி குட்டி குட்டியாக எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து அங்கங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப எலகண்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக கொடுக்காம இங்கே பாருங்கள் 3/4 ஸ்லீவுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே எனக்கு தெரிஞ்சு இதோட ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லுவேன், ஹைலைட்டுன்னு சொல்லுவேன். சூப்பராக இருந்துச்சு. மேபி இந்த கலருக்கு இந்த ஒர்க் கொடுத்ததுனால இன்னும் நமக்கு வந்து ஹைலைட்டிங்காக தெரியுதான்னு எனக்கு வந்து தெரியல. வியர் பண்ணவும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைனிங் இல்லை. நான் வந்து என் கை உள்ளே வச்சுருக்கேன் பாருங்கள், லைனிங்லாம் எதுவுமே கிடையாது. பட் நமக்கு வந்து அது டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்காது. இதுவுமே நமக்கு வந்து காட்டன் மிக்ஸ் தான், பியோர் காட்டன் சொல்ல முடியாது, பட் காட்டன் மிக்சட் தான். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாமே நமக்கு ஃபுல்லி கவர்டாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து குட்டியாக யூ ஷேப் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு லைட்டாக வீ கட்டும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து சைட் ஸ்லிட்டட் தான். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி
நம்மளோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நம்ம அதுவே ஆர்டர் பண்ணலாம். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்து பர்ஸ்ட் சைஸ்க்கும் ஹிப் சைஸ்க்கெல்லாம் வந்து தெரியல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ட்டு. இப்போ இங்கே இருக்கிற மெஷர்மெண்ட் தான் வந்து நமக்கு வந்து ஆப்பில் வந்து கொடுக்கணும். ஆக்சுவலாக இதில் இருக்கிறத விட நம்ம 1 இன்ச் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா கூட கொடுக்கலாம். ஏன்னா குர்த்தியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லூஸாக தான் நம்ம வந்து போடுவோம். அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்கோ நீங்கள் அதுவே கொடுக்கலாம். ப்ளவுஸ் வந்து நமக்கு டைட் ஃபிட்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். குர்த்தியை வந்து கொஞ்சம் லூஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நம்ம போடும்போது வைக்கும்போது அதுவே கிழிஞ்சு வந்துடும். ஸோ அதுவுமே நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து நல்ல ஒரு க்ரஷ்டு மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே லைட் வெயிட்டட் தான். இங்கே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக கோல்டன் கலர் சரியில் வந்து லைன் வந்து வந்திருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு த்ரெட்டில் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். இந்த துப்பட்டா பொறுத்த வரைக்கும் அவ்வளோ லைட் வெயிட்டட் தான். செமி டிரான்ஸ்பரண்ட், ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்னு சொல்ல முடியாது, செமி டிரான்ஸ்பரண்ட். ஃபஸ்ட்டு பார்த்த அந்த பிங்க் தான் நமக்கு ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் சுங்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு இப்படியும் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஆஃபீஸ்க்குலாம் போனால் இந்த மாதிரி தான் போட்டுட்டு போவாங்க. ஸோ அப்படி கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த ஷாலை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. எனக்கு இந்த ஷாலை விட எனக்கு இந்த டாப் ரொம்பவே பிடிச்சிருக்கு. மேபி நீங்கள் நேரில் பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ணுறதுக்கு இன்னுமே சான்சஸ் அதிகம். இதுவுமே நல்லா எலாஸ்டிகேட்டட் தான். ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேயுமே அந்த சமோசா ஒர்க்கில் வந்து கொடுத்துருப்பாங்க லேஸ். மோஸ்ட்டாக நிறைய இதில் வந்து இது கொடுக்குறாங்கல்ல. நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 செட்டு ரிவ்யூ பண்ணால் அதில் குறைஞ்சது 1-2லையாவது இந்த மாதிரி லேஸ் ஒர்க் வந்து வந்துடுது. ஸோ இதோட மெட்டீரியலுமே நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காட்டனும் சொல்ல முடியாது, ஷிஃபானும் சொல்ல முடியாது, ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான். டெய்லி யூஸ்க்கும் நம்ம போட்டுக்கலாம், ஆஃபீஸ் காலேஜுமே தாராளமாக போட்டுட்டு போகலாம். ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ் பாயிண்டில் தான் இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கு. இதோட குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை அதோட கலராக இருக்கட்டும், நம்ம நேரில் பார்க்கும்போது இன்னுமே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் வீடியோவை விட. நெக்ஸ்ட் ஒரு நேவி ப்ளூ கலர் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே பேண்ட்டில் வந்து பெருசாக நமக்கு எங்கேயுமே வந்து ஒர்க்லாம் கிடையாது. ஃபுல்லாக பிளெயின் தான், ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் தான், எலாஸ்டிகேட்டட். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து வந்திருக்கும். என்ன தான் ஃபுல் செட் வந்து நமக்கு நேவி ப்ளூவில் இருந்தாலுமே உங்களுக்கு அங்கங்கே இந்த இடத்துல மாதிரி பூ மாதிரி போட்டிருப்பாங்க பாருங்கள் எம்ப்ராய்டிங்கில். இதுவுமே நமக்கு வந்து 3/4 ஸ்லீவ் தான். இந்த மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க எம்ப்ராய்டிங்கில் ஒயிட் கலரில். ஸோ இதுலேயுமே நமக்கு வந்து லைனிங் கிடையாது, டிரான்ஸ்பரண்ட்டாகவும் தெரியாது. சைட் ஸ்லிட்டட் குர்த்தி தான். இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ மாதிரி வந்து லைட்டாக வீ கட்டும் வந்திருக்கும். பேக்கில் வந்து ஃபுல்லி கவர்ட். இதோட துப்பட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த பிங்க் கலர் பார்த்துருந்தோம்ல அதே மெட்டீரியல் தான், அதே மாதிரி தான் இருக்குது துப்பட்டாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுலேயுமே நமக்கு வந்து அந்த சமோசா வந்து கொடுத்துருப்பாங்க லேஸில் ஒரு சில்வர் கலரில். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது வந்து ஒரு கிளாசிக் லுக் வந்து கொடுக்கும் நம்ம வியர் பண்ணும்போது. நான் வியர் பண்ண வீடியோவுமே உங்களுக்கு பார்த்தா வந்து தெரியும், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம வியர் பண்ணும்போது என்னவோ தெரியல ரொம்ப அழகாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மேபி இதோட கலரா இல்லை இதோட மெட்டீரியலாக அந்த லுக் அந்த கலர் காம்பினேஷன்லாம் வந்து எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. பட் வியர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வாவ் நல்லா இருக்கே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நார்மலாக பார்க்கும்போது நார்மலாக இருக்கும், நம்ம வியர் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக் பீஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ச் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு மெரூன் கலர், குங்கும கலர். இதில் வந்து நமக்கு ஒரு ஹாஃப் ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் வந்திருக்கும். இதெல்லாம் ட்ரெஸ்ஸோட போட்ட பிரிண்ட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல் தான், செம்ம ப்ரீத்தபிள். ஸோ இந்த இடத்துலையுமே நமக்கு வந்து ஸ்லீவ் எட்ஜஸை பொறுத்த வரைக்கும் அதே பேட்ச் ஒர்க் நெக்கிட்ட கொடுத்துருக்காங்க. சைட்லேயுமே ஈவன் கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே நமக்கு வந்து லைனிங் உள்ளே வராது, பட் ஸ்டில் நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு கிளாசிக் லுக் வந்து கொடுக்கும் இது வியர் பண்ணமோ. இது ஒரு துப்பட்டாவும் ஹைலைட்டட் தான். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலம்கரி பிரிண்ட்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு லுக் வந்து இருக்கும் துப்பட்டாவை பொறுத்த வரைக்கும். இதுவும் பியோர் காட்டன்னால செம்ம லைட் வெயிட்டடாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆஃபீஸ்க்கு போட்டுட்டு போகிறவங்களுக்குலாம் ஒரு வரம் கூட சொல்லலாம், அவ்வளோ அழகாக வந்து இருக்குது. நல்லா இருக்குல்ல? இந்த ட்ரெஸ்ஸில் மேபி நல்லா இருக்காது, அதோட போடும்போது உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். பேண்ட்டுமே வந்து நமக்கு எலாஸ்டிகேட்டட் தான். ஃபுல்லாக வந்து நம்ம ஷாலில் பார்த்த அதே பிரிண்ட் அதே கலம்கரி மாதிரி இருக்கும், பட் பெட்டர் குவாலிட்டி.
ஷால் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். பட் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு டபுள் த டைம்ஸ் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த பிரிண்ட் இருக்கும். எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நெக் கிட்ட ஸ்லீவ் கிட்டலாம் கொடுத்துருப்பாங்களா அதே பேட்ச் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த 4 குர்த்தி செட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்லேருந்து நீங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவுமே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம அதோட ரிவ்யூமே வந்து பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சனா பாண்டி. Bye-bye. Stay tuned.